வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீரை புளிச்சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி சமையல் குறிப்பில் லஞ்சுக்கு செய்ய போகிறோம் கீரை புளிச்சாறு. அதாவது ஒரு மறக்க முடியாத ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் வயிற்றுக்கு இதமாக இருக்கும். இந்த கீரை புளிச்சாறு செய்கிறதுக்கு அரைக்கீரை சேர்ப்பாங்க. எனக்கு அரைக்கீரை கிடைக்காததுனால இன்றைக்கி பாலக்கீரை, கிட்டத்தட்ட அரைக்கீரை டேஸ்ட் இருக்கும், அதுதான் எடுத்துருக்கிறேன். இந்த அரைக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வேக வச்சு எடுத்துட்றேன். முதல்ல கீரை புளிச்சாருக்கு ஏற்கனவே கீரையை அலசி நறுக்கி வேக வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்: தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 மிளகா வத்தல், 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு மிளகா வத்தலும் பச்சை மிளகாயும் மட்டும்தான். இதுக்கு தேவையான உப்பு, பூண்டு பல் பச்சையாக தான் போடுவோம், வதக்க மாட்டோம். தோல் உரித்து தட்டி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். குறுக்கு வசமாக நறுக்கலை, நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அடுப்பில் ஒரு வாணலி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் முதல்ல கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் அது வெடிக்கட்டும். கிள்ளி வச்ச மிளகாய் வத்தலை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உளுந்து நல்லா சிவக்கணும். அடுத்தது நறுக்கின சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. புளித்தண்ணி இதில் சேர்த்துட்றேன். உப்பும் தட்டி வச்ச வெள்ளைப்பொடியும் இதில் சேர்த்துட்றேன். புளி கரைக்கிறப்போ ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம். ஏன்னா இது குழம்பு மாதிரி கெட்டியாகவும் இருக்காது, ரசம் மாதிரி ரொம்ப டைல்யூட்டடாகவும் இருக்காது, ஒரு மீடியமாக இருக்கும். அதனால் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் புளியை கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். அந்த வதக்கின வெங்காயம், வறுத்த மிளகா வத்தல், பச்சை மிளகா, தட்டி போட்ட பூடு எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வெந்தக்கீரையை அதில் சேர்க்கலாம். புளிச்சாறு நல்லா நுர அடங்க கொதிச்சிருச்சு. நல்லா அந்த புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த வேக வச்ச கீரையை இதில் சேர்த்துட்றேன். சேர்த்து வச்சு நல்லா கிளறி விட்டுட்டா ஓரளவுக்கு நல்லா சேர்ந்துடும். இது கீரை போடாமலும் ப்ளெயினாகவும் புளிச்சாறு பண்ணுவோம். அதில் என்ன காய் போடுவோம்னா சொரக்காய் போடுவோம். சொரக்காய் புளிச்சாறுங்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை புளிச்சாறு கொஞ்சம் சேர்ந்தாப்பில் நல்லாயிருக்கும். இந்த கீரை புளிச்சாருக்கு எப்படி சாப்பிடுவோன்னா, இதுக்கு கலப்பருப்பெல்லாம் வைக்க மாட்டோம். பொரிக்கடலை துவையல் அல்லது துவரம்பருப்பு வறுத்து அரைச்சி அந்த பருப்பு துவையல் இருக்கும். காணப்பருப்புன்னு சொல்லுவோம். காணப்பருப்புனா என்னென்னா கொள்ளைத்தான் காணம்னு சொல்லுவாங்க. கொள்ளு பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் வறுத்து துவையல் அரைச்சி இந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு நிமிஷம் சேர்ந்து கொதிக்கட்டும். வெந்த உடனே அந்த சேர்ந்து கொதித்த உடனே எடுத்து பரிமாறிடலாம். சுட சுட சுவையான கீரை புளிச்சாறு ரெடி ஆயிடுச்சு. சாத்தோடு சேர்த்து சாப்பிட்ணும். துவையல் போட்டு நெய் ஊற்றி இதை தொட்டு சாப்பிட்ணும். அப்புறம் வெறும் ஒயிட் ரைஸில் இந்த கீரை புளிச்சாரை ஊற்றி துவையிலையும் பொரியலையும் தொட்டு சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பெரும்பாலும் தேங்காய் சேர்க்காத பொரியல் தான் சேர்ப்போம். லைக் எப்பாவது நம்ம வரிசையாக விருந்து சாப்பாடாக இருக்குது, வீட்டில் மைல்டாக சாப்பிட்ணும், அதே சமயம் கொஞ்சம் புளிப்பும் உப்புமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.